வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் நகராட்சி குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து. 10 டன்னுக்கு மேற்பட்ட பிளாஸ்டிக்குகள் கழிவுகள் கருகி அங்கே இருந்த எந்திரங்களும் கருகியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றி கூடலூர் நகராட்சி நிர்வாகம் தெரிவித்த போது, கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டுகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கள் தருகின்ற குப்பைகள் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று வேறுபாடுபடுத்தி தூய்மை பணியாளர்கள் தினமும் வீடுகளும் இன்னும் வணிக நிறுவனங்களிலும் இருந்து எடுத்து சென்று சேகரித்து வருகிறார்கள். குப்பைகளை ஊட்டி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை 27வது மைல் என்று சொல்லப்படுகின்ற குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. பின் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று இருவேறு குப்பைகளை தரம் பிரிக்கப்படுகிறது. இந்த தரம் பிரித்த பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடலூர் சுற்றுவட்டார பகுதி 21 வார்டுகள், புதிய பேருந்து நிலையம், சுங்கம், காசிம் வயல், கோத்தர் வயல், நந்தட்டி, செம்பாலா, துப்புக்குட்டிப்பேட்டை என்று இந்த 21 வார்டு பகுதிகளிலும் சேருகின்ற இந்த குப்பையை கொண்டு வந்து 27வது மைல் குப்பை கிடங்கிலே கொட்டி தரம் பிரிக்கிறார்கள். இதை தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை எருவாக பயன்படுத்துவதற்காக எருவை நகராட்சி நிர்வாகம் மூலமாக செய்யப்படுகிறது. மக்காத பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்து அதை ஒரு குடோனிலே தேக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் திடீரென்று இந்த குப்பை கிடங்கு பிளாஸ்டிக் மக்காத குப்பைகளை வைத்திருக்கும் இடத்தில் நெருப்பு பிடித்திருக்கிறது. இந்த பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாத காரணத்தால் இதை யாரும் கவனிக்கவில்லை. பிறகு நகராட்சி ஊழியர்கள் காலை 6 மணியிலே இதை கவனித்திருக்கிறார்கள். அங்கிருந்து புகை கிளம்புவதாக தெரிய வருகிறது. மக்கள் இதனை பார்த்து குப்பை கிடங்கில் புகை மண்டலமாக உருவாகுவதை நகராட்சி ஊழியர்கள் கண்டனர். இதனை தொடர்ந்து அங்கு சென்று பார்த்தபோது மக்காத பிளாஸ்டிக் குப்பைகளை தரம் பிரித்து கட்டி வைத்திருக்கும் பகுதியிலே இருந்து தீ பரவியதாக தெரிய வருகிறது. இது பற்றி கூடலூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தரப்பட்டது. உடனடியாக தீயணைப்பு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் உடனடியாக வந்து அதனை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். மழை பொழிகிறது என்று சொன்னாலும் காற்று பலமாக வீசுகிறது. காற்று பலமாக வீசுவதினால் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராட வேண்டிய நிலை இருந்தது. இந்த தகவல் அறிந்த நகராட்சியினுடைய ஆணையர் ஸ்வேதாஸ்ரீ அவர்களும் தலைவர் பரிமளா, துணை தலைவர் சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற
சிவராஜ், பணி மேற்பார்வையாளர் ராமகிருஷ்ணன், சுகாதார ஆய்வாளர் வீரபாகு ஆகியோர்கள் உடனடியாக நேரடியாக வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு 10 டன் பிளாஸ்டிக் தீயில் கருகியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதை அடுத்து மின்வாரிய அலுவலர்கள் விரைந்து வந்து பார்வையிட்டார்கள். அப்போது மின் கசிவு காரணமாக தீ பரவியது தெரிய வந்தது. மேலும் கிடங்கில் பொருத்தப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எந்திரங்களும் சேதமடைந்தன. நகராட்சிக்கு சொந்தமானது. இது குறித்து நகராட்சியினுடைய அதிகாரிகள் கூறுகின்ற போது, மின் கசிவு காரணமாக பிளாஸ்டிக் குப்பைகள் தீ பரவி உள்ளது. அதை உடனடியாக அணைக்க முடியவில்லை. அது தீப்பிடித்ததும் தெரியவில்லை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது என்றும், இன்னும் பல எந்திரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று இதை நாங்கள் தீர விசாரித்து பார்வையிட்டு வருகிறோம் என்று நகராட்சியினுடைய கமிஷனர் ஸ்வேதா ஸ்ரீ அவர்களும் நகராட்சியினுடைய தலைவர் பரிமலா அவர்களும் துணைத் தலைவர் சென்னவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சிவராஜ் போன்றவர்கள் நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்ததாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களோடு நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இருவரும் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இது போன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இது போன்ற செய்திகளை விரிவாக தரும் நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு நீலமலை தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை யூடியூப் கமாண்ட் பகுதியிலே சென்று கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு, நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்